சொல்லு கௌரி, எங்கு சென்றாய், எதற்காக சென்றாய் சொல்லு. பயப்படாதே. சொல்லாவிட்டால் குற்றவாளியாவாய், தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். தயங்காதே, சொல்லு. யுவராஜா, கைப்புண்ணுக்கு கண்ணாடியா? யாரும் அங்கு இல்லாத நேரம் பார்த்து அந்த நகையை ஒளித்து வைக்கவோ அல்லது யாரிடமாவது சேர்ப்பிக்கவோ வெளியே போயிருக்கிறாள். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த இஷ்டப்படுவாளா? அது வந்து மகாராணியார் உடனே கவனிக்காதிருந்தால் ஏதோ நாடகமாடி யார் மீதாவது குற்றத்தை சாட்டி இருப்பாள். நாதியற்ற அனாதியை போஷித்தனர் என்ற விசுவாசமும் இல்லை, மகாராணியாரின் அந்தப்புறம் என்ற பயமும் இல்லை. இவளை பாருங்கள். கண்ணிலே சாகசம், கருத்திலே மோசம், வயதிலே பிஞ்சி, வைரமான நெஞ்சி, பார்வையிலே அப்பாவி, காரியத்திலே குடும்பாவி. யுவராஜா, இவள் சாதாரண பெண் அல்ல, ஜெகஜாரக்காரி, கைதேர்ந்த சாகசக்காரி. பிரபு அவர்கள் கவனித்து நீதி வழங்குமாறு கோருகிறேன். மகாராணியாரின் அந்தப்புறத்திலே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகாராணியாரின் நகைகளை தான் திருடவில்லை என்று அவள் நிரூபிக்க முடியாமற் போனதால் கூண்டில் நிற்கும் கௌரியை குற்றவாளி என தீர்மானித்து 6 மாத கடின தண்டனை விதிக்கிறேன். இப்படிக்கு யுவராஜா. என் விதியை மாற்ற யாரால் முடியும்? எனக்கு உத்தரவு கொடுங்க. ஆண்டவன் ஒருவன் இருக்கிறார். கௌரி, கௌரி, எங்கே போகிறாய் கௌரி? என்னை விட்டு செல்கிறாயா? என் பேச்சை கேள். வேண்டாம் யுவராஜா, வேண்டாம். அந்த புறத்தில் இருக்க நான் அருகதையற்றவள், திக்கற்ற அனாதை. என்னை போக விடுங்க. நீங்க சுகமா ராஜ்யத்தை ஆண்டு வந்தாலே. கௌரி, என் மனதை அறிந்தும் கூட நீ இவ்வாறு கூறுவது நியாயமல்ல. நீ இல்லாத இந்த ராஜ்யம் எனக்கு எதற்கு? வா, நானும் வருகிறேன். ஐயோ வேண்டாம், இது நியாயமில்லை. ஒரு திக்கற்ற அனாதைக்காக ராஜ தியாகமா? பிராண தியாகம் செய்யவும் தயார். உண்மை, தேவாதி தேவரறிய உண்மை. மனதிற்கு ஆனந்தம் இல்லாத போது 1000 ராஜ்யங்கள் கிடைத்தன லாபம். கௌரி, வா. கௌரி, வந்து விட்டீர்களா? வெறுங்கையுடன் அல்ல, இனிய சுப வார்த்தைகளுடன் வந்திருக்கிறேன் உன்னிடம். மழலிசல் உள்ளத்திலே சுபவார்த்தை தவிர வேற என்ன பிறகு? நான் கேட்கலாமா? மகாராஜா அவர்கள் என் விவாகம் குறித்து ஆலோசித்து வருகிறார். நாளை காலையிலே நம் மன விஷயத்தை பற்றி அவர் அங்கீகாரம் பெறப் போகிறேன். நாளையே வா? ஆமா. அன்பரே, உண்மையாகவா? அது அப்போதைய பழக்கமா? சரி, இனிமேலாவது இத்தகைய சிநேகத்தை மறந்துவிடு. அது ஆசிரமத்தோடு போகட்டும். அது என்ன மகாராஜா? நீ இந்த ராஜ்யத்தின் மகுடத்தை அலங்கரிக்கும் மன்னவன், சாமான்யமானவன் அல்ல. கௌரி போன்ற ஒரு சாதாரண பெண்ணுடனா நீ சிநேகம் வைத்துக் கொள்வது? தப்பு தப்பு. அதல்ல மகாராஜா. நான் சொல்வதை கேள். இத்தகைய எண்ணத்தை மாற்றிக்கொள். பாமரர்கள் நட்பு ராஜகுலத்திற்கு அடுக்காது. அது கௌரவ குறை. கௌரி அப்பேற்பட்டவள் அல்ல. பின் எப்பேற்பட்டவள்? மகாராஜாவின் குமாரியா? சக்கரவர்த்தியின் பேத்தியா? யோசனை வேண்டாம். இல்லை மகாராஜா, அவள் என்னை காதலிக்கிறாள். உன்னை காதலிப்பவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் கண்ணே. நானும் கூட அவளை காதலிக்கிறேன். அன்று ஆசிரமத்தில் இருந்தாய், அப்போது சரி. ஆனால் இப்போது இடத்திற்கேற்ப காதலும் கூட மாறி போவதுண்டா மகாராஜா? மாறாவிட்டால் மனிதன் மிருகத்துக்கு சமம்.
எப்போதோ ஒரு நாள் காதலித்ததற்காக ஒரு பூவிற்கும் பெண்ணை மகாராஜாவின் பட்டமகிழ்ச்சியாக செய்வதா? ஆலோசித்துப்பா. அதில் என்ன தவறு மகாராஜா? பிச்சைக்காரனாய் இருந்தவன் பட்டாபிஷேகத்துக்கு தகுதியுள்ளவன் ஆகவில்லையா? அது ஆண்டவனின் திருவிளையாடல், மனித பிரயத்தனம் அல்ல. நிஷ்களங்கமான பிரேமையும் கூட ஆண்டவன் திருவிளையாடல் தானே. கண்ணே, இன்னும் நீ குழந்தை, அனுபவம் இல்லாது ஏதோதோ பிதற்றுகிறான். தப்பாத்தி புதரிலே சந்தனமும் பாம்பு புற்றிலே புனுகும் கிடைக்காது. இனம் இனத்தைச் சேர்வதுதான் இயற்கை. அப்படி சொல்லாதீர்கள், அது சாத்தியமாகாத காரியம். சாத்தியமாக வேண்டும், அது என் ஆட்சை. வேண்டாம் மகாராஜா, தாங்களிடம் அநியாய ஆகியை மீற வேண்டி நேரிடும். மன்னியுங்கள், அவசியம் நேர்ந்தால் ராஜ்யத்தை துறப்பேனே தவிர என் காதலை. காதல் குழந்தாய், எவ்வன உணர்ச்சியிலே அழகிய உருவத்தின் மீது தற்காலிகமாக ஏற்படும் வாஞ்சையை காதல் என்று எண்ண முடியுமா? அல்ல. காதல் ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டது, சரீர சம்பந்தம் கொண்டதல்ல. ஆலோசனை செய் குழந்தாய், நன்றாக ஆலோசித்துப்பா. சரி, நடந்ததோ நடந்து விட்டது. இப்போது அந்த விஷயத்தை பற்றி நீ மறந்து போய்விடு. மனம் வந்து நாடிய ஒன்றை மறந்து போக முடியுமா? அது என்னால் முடியாது மகாராஜா. மறக்க வேண்டும், அது என் ஆజ్ఞை. மகாராஜா, மகாராஜா, ஆజ్ఞை விதிக்காதீர்கள். மழையை போன்றது இந்த காதல். வா என்றால் வராது, போ என்றால் போகாது. வாழ்க்கை தேருக்கு அச்சாணியாக விளங்கி நிற்பது காதலே அல்லவா? அதனை ஆகியிடுவதற்கு மனிதர்களாலும் முடியாது, தேவர்களாலும் முடியாது. மனதில் இருப்பதை மறந்து போக முடியாமல் தானே ராமனும் சீதையும் நலனும் தமையந்தியும் எண்ணற்ற வேதனைகளை அடைந்தனர். இதோ பாருங்கள் மகாராஜா, பலர் பிரிக்கு நிகரான எங்கள் காதலானது. மகா உன்னதமான காதல் என்கிறாய். உன்னதமானது மாத்திரமல்ல, எல்லையற்றது. இத்தகைய காதலை பிரபஞ்சத்தில் எப்போதும் எங்கும் கண்டதில்லை என்றால் நம்புங்கள். அதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து. எதற்காக? யுவராஜாவை மணந்து கொண்டு மகாராணி ஆகிவிடலாம் என்ற ஆசைதானே? பாவம், மகா பாவம். என் சுகத்திற்காக ஆசைப்பட்டு வரவில்லை, பரம்பொருளின் மீது ஆணை. அப்போது யுவராஜா சுகமா இருக்க வேண்டும் என்றா? அதை விட இந்த உலகத்தில் என்ன வேண்டும் மகாராஜா? அவரது சுகமே எனது சுகம், அவரது ஆனந்தமே எனது ஆனந்தம். அவர் சுகத்திற்காக என் உடலையே தாரை வார்க்கிறேன், அவரது ஆனந்தத்திற்காக என் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்கிறேன். இந்த ஒரு ஜென்மம் மாத்திரமில்லை, 7 ஜென்மத்தையுமே சேர்த்து. கௌரி, உன் பேச்சு நிஜமா? நிஜம். அந்த பகலவன் சாட்சியாக சொல்கிறேன். அவரது சுகம்தான் நான் கோருவது. அவரது நலனே என் வாழ்க்கையின் மணிமகுடு. நம்பினேன். இது நிஷ்கலங்கமான காதல் என்று தெரிந்து கொண்டேன். நீ சிறந்த உத்தமி என்று அறிந்து கொண்டேன். மகாராஜா, உங்களுக்கு கோடி நமஸ்காரம். இதை கேட்டு அந்த 3 கோடி தேவர்களும் சந்தோஷிப்பர். என் ஜென்மமே சாபல்யம் அடைந்தது. தேவி என் கலி தீர்த்து விட்டாள். அதல்ல, நீ பேசினதெல்லாம் வெறும் வேஷம் அல்லவென்று நினைக்கவா? உங்களுக்கு இன்னும் சந்தேகமா மகாராஜா? அல்ல, சிவபிரசாத்தின் சுகத்திற்காகவும் அவனது கீர்த்தி வளர்வதற்காகவும் உன் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்றாயே, அது நடக்கும் காரியமா? மகாராஜா, எத்தகையதாயினும் சரி, செய்து முடிப்பேன். ஹே, சிவபிரசாத் இப்போது ஆசிரமவாசி அல்ல, யுவராஜன். நாளை ராஜ்யம் முழுமைக்கும் மகாராஜனாகும் மன்னவன். பிரஜைகளின் கௌரவத்தை நிலைநிறுத்த தன் சகராஜாக்களிடம் பேரும் புகழும் சம்பாதிக்க வேண்டிய தென்னவன். சகல சம்பத்துடன் தலை தூக்கி வரும் இந்த ராஜ்யத்தை தன் சந்ததியாருக்கு தருவதென்றி தன்னிகரில்லாத ராஜ்யத்தின் மூலபுருஷனாக வேண்டிய நல்லவன். ஒப்புக்கொள்கிறாயா? அதுல சந்தேகம் என்ன மகாராஜா? அந்த உருவம்,
அந்த தேஜஸ் பார்த்தாலே தெரியவில்லையா? இந்த ஒரு ராஜ்யத்துக்கு மாத்திரமில்ல, பிரபஞ்சம் பூராவுக்குமே சக்கரவர்த்தியாக கூடியவர். அத்தகைய யுகராஜன் உன்னை விவாகம் செய்து கொண்டால் என்ன நேரிடும்? ஆலோசனை செய் கௌரி. ராஜவம்ச கௌரவத்தை புறக்கணித்து ஒரு சாதாரண பெண்ணை விவாகம் செய்து கொண்டான் என்று ராஜாதி ராஜர்கள் பகை கொண்டாடுவார்கள். நாயகனாக இருக்க வேண்டிய இடத்தில் சேவகனாகி தேசத்தில் உள்ள பிரஜைகள் ராஜபக்தியின் கௌரவத்தையும் துறந்து ஏளனம் செய்வார்கள். பிறக்கும் பிள்ளைகளுக்கு அரச உறவு கிடைக்காது, ராஜவம்சம் என்றும் தலை தூக்காமல் போய்விடும். குழந்தைகளின் அவமதிப்பு, பாவம் பிரஜைகளின் துடிதுடிப்பு, 4 பக்கங்களில் பகைவர்களின் சலசலப்பு. எந்த சமயத்தில் ஆபத்து வருமோ, என்ன நேருமோ? உறவை பிரிந்து உற்றாரை துறந்து எந்த காட்டிற்கு ஓட நேரிடுமோ? ராஜ்யம் மரித்துவிடும், கௌரவம் மாயமாகிவிடும், கீர்த்தி துளைந்து விடும், பிரபஞ்சம் சூன்யமாகி கடைசியில் இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு சீ என்றாகிவிடும். இதுதானா நீ சிவபிரசாத்துக்கு செய்ய போகும் சௌரியம்? இதுதானா காதல்? இதுதானா அன்பு? இதுதானா? மகாராஜா வேண்டாம், அப்படியானால் விவாகமே வேண்டாம். என்னால் அவருக்கு அபகீர்த்தி வேண்டாம், அந்த கஷ்டமும் வேண்டாம். அவராது சுகமாயிருக்கட்டும். அவர் சுகமாயிருந்தா அதுவே போதும். கௌரி, உன் விஷயம் இதுவும் ஒரு பிரச்சனையா மகாராஜா? இனி நான் என்ன ஆனால் என்ன? இதுவரைக்கும் அவர் காதலித்தாரே என்னை, அதுவே அதிர்ஷ்டம்தான். தென்னவன் அதிகாரத்துக்கு முன் என் காதலும் பகற்கனவுதான். எனக்கு விடை கொடுங்கள் மகாராஜா. தியாகத்தின் சிகரமே எழுந்திரம்மா. கௌரி, நீ இப்போது செய்யும் தியாகம் அபூர்வம், அசாதாரணம். உன் போன்ற பிரேமமூர்த்திகளும் தியாக சுரூபிகளும் இருப்பதால் தான் பாரத நாடு புனிதமடைந்ததம்மா. கௌரி, என்னை பார். நீராசையாலே ஆத்மஹத்தி செய்ய துணியாதே செல்வி. இனியும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மகாராஜா? தப்பு தப்பு. இத்தகைய புனிதமான பிரேமையை பகவான் உனக்கு அனுக்கிரகித்தது ஆசையை கொன்று அவனியை வெறுத்து அவல முடிவை தேட அல்ல. அது மகா பாவம். என்ன செய்யுங்க? உன் பிரேமையையும் தியாக புத்தியையும் ஸ்திரீ ஜாதியின் கௌரவத்திற்காக உபயோகப்படுத்து. ஆமா,